நிக்கவனவா என் பேஸ் கிளாமரா தானே இருக்கு. எப்போதும் கிளாமர்ப்பா ஸ்வீட் 60. ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. அதாவது நீங்க வந்து டெபாசிட் இழந்துருவீங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தூண்டுதல் காரணமாக நீங்க போட்டி இல்லைன்னு நேற்று ப. சிதம்பரம் தன்னுடைய இல்லை. இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு, அது திமுகவும் சரி, அதே போல ஆர்எஸ் பாரதியும் சரி, ஒரு கருத்தை வந்து சொல்றாங்கன்னா முதல்ல அவர்களுக்கு முகாந்திரம் இருக்கா, அதாவது லோக்கல் ஸ்டாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த முகாந்திரம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். திமுகவுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, ஒரு அருகதையும் இல்லை என்றுதான் இந்த நேரத்தில் ஆணித்தரமா நான் சொல்றேன். நான் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பல முறை திமுக கட்சியை பொறுத்தவரை வந்து ஒரு தோல்வி அடைந்திருக்கின்ற ஒரு நிலை வந்து வரலாறு நிச்சயமாக நமக்கு உணர்த்தும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் டெபாசிட்டே போச்சு திமுகவுக்கு. 91 2 சீட்டு தான் வராங்க, 2 சீட்டு தான் வராங்க 91. அதன் பிறகு ஆர்கே நகரில் 2015 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தல் இடைத்தேர்தல் நடக்குது. அன்னைக்கு நிற்கும் போது திமுக வந்து நின்னுதா? ஏன் நிக்கல அன்னைக்கு? திமுக நிக்கல அன்னைக்கு. அப்ப திமுகவுக்கு என்ன இருக்குது இருக்கு பேசுறதுக்கு? திமுக நிக்கல. ஏன் நிக்கல? ஆர்எஸ் பாரதி கேளுங்க நீங்க. சரி, அதே வந்து 2012 புதுக்கோட்டையில எலெக்ஷன் நடக்குது, பை எலெக்ஷன். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் நின்னுதா? இந்த வீர சூரம் பத்தி பேசுறாங்களே இப்போ, அப்ப எங்க போச்சு வீரம் சூரம் எல்லாமே? அப்ப எங்க போச்சு? அப்ப நிக்கிறதுக்கு முடியல உங்களால. ஆனா இப்போ பொதுச்செயலாளர் பொறுத்தவரை ஒரு அறிக்கை தெளிவா கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் நேற்றைக்கு கூட ஒரு கூட்டத்தில் வந்து தெளிவா பேசியிருக்காரு. எங்களை பொறுத்தவரை வந்து விக்கிரவாண்டி எங்களுடைய கோட்டை. அதுல வந்து தமிழ்நாட்டுக்கே தெரியும், யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ கூட இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ பிட்வீன் வந்து டிஎம்கேக்கும் எங்களுக்கும் 6000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான, ஒரு சுதந்திரமான, ஒரு ஜனநாயக ரீதியில் முழுமையான அளவிற்கு வந்து தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை தேர்தலை வந்து நடத்துவதற்கு உத்தரவாதம் கொடுத்தால் அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது.